எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஸ்ரீதர். நான் வந்து பேஸ்ட்ரி ஷெஃபாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு க்ரூஸ் ஜாப் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஜாப் கிடச்சிது. அதுக்காக C1D விசா அப்ளை பண்ண நான் போன வாரம் மும்பை போயிருந்தேன். அதோட அனுபவத்தை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நான் வந்து இது வேலைக்கு இந்த யூஎஸ் எம்பசி பற்றி தெரிஞ்சுக்கிறப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க. ஒரு ஆள் பேகேஜ் வைக்க முடியும்னாங்க, ஒரு ஆள் ஃபோன் வைக்க முடியும்னாங்க, ஒரு ஆள் வந்து எதுவுமே கொண்டு போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் சொல்ல போகிறது வந்து மும்பையை பற்றி, மும்பையில் இருக்க யூஎஸ் கான்சுலேட் பற்றி நான் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு டே பயோமெட்ரிக் இருந்து அடுத்த நாள் காலையில் கான்சுலேட்டோட இன்டர்வியூ வரையிலும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு டைம் பீரியட் என்ன டைம் போட்டிருக்கோ அதோட ஒரு மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து எப்போ வேணாலும் உங்களை கூப்பிடுவாங்க. எனக்கு வந்து பயோமெட்ரிக்கு வந்து ஆஃப்டர்நூன் 2:30க்கு இருந்தது. பட் நான் 12:30க்கு அங்கே போயிருந்தப்போ என்னை உள்ளே விட்டுட்டாங்க. நான் 2:30க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் ரூமுக்கே வந்துட்டேன். நான் ஆக்சுவலாக திருச்சியிலேருந்து மும்பை போனேன். என்னோடய ஊர் வந்து திருச்சி. அப்போ நான் திருச்சி டு மும்பை வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து டாக்ஸியில் போகிறதுக்கு மும்பை ஏர்போர்ட்லேயே இந்த டாக்ஸி புக் பண்ணேன். அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஸோ நீங்கள் யாரும் புதுசாக மும்பைக்கு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா தயவுசெய்து அங்கேயே டாக்ஸி புக் பண்ணோன்னா கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து புக் பண்ணிக்கோங்க. நான் அக்காமடேஷன் எடுத்திருந்தது வந்து குர்லா ஏரியாவில் எடுத்திருந்தேன். அங்கேருந்து உங்களுக்கு எம்பசி வந்து ரொம்ப பக்கம். ஒரு மீட்டர் ஆட்டோவில் போனப்போ எனக்கு வந்து ஜஸ்ட்டு 45 ரூபா தான் காமிச்சிது. பட் ஒரு நாள் மட்டும். அதுக்கப்புறம் நான் 100 கொடுத்து தான் போனேன். ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அக்காமடேஷன் பக்கத்தில் பார்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட் நாள் பயோமெட்ரிக்கோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் நாள் எனக்கு 2:30க்கு அப்பாயின்மெண்ட் இருந்தது. நான் 12:30க்குலாம் அங்கே ரீச் ஆகிட்டேன். அங்கே வந்து பேகேஜ் வந்து அலோடு கிடையாது. பேகேஜுக்கு தனியாக டிபாசிட் லாக்கர் இருக்குது. அதுக்கு வந்து 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நம்ம கொண்டு போகிற DS-160 ஃபார்மில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தால் அதை அவங்களே அங்கே கரெக்ஷன் பண்ணி தருவாங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து தருவாங்க. பட் ஒரு சின்ன மிஸ்டேக்குக்கு வந்து 3000 ரூபா வரலும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. பயோமெட்ரிக்கை பொறுத்தவரை ரொம்ப ஈஸி. ரொம்ப சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் அந்த பில்டிங்குக்குள்ளே என்ட்ரு ஆனதுலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம லைனில் நிற்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு DS-160 ஃபார்ம் வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி செக்யூரிட்டி செக் போகும். செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு நம்ம ஒரு கவுண்டருக்கு போனோம்னா அவங்க நம்ம பாஸ்போர்ட்டோட பேக் சைடில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பாங்க. ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்து திருப்பி நம்ம வேறு ஒரு லைனில் போய் நிற்கணும். வேறு ஒரு லைனில் நிற்கும்போது அங்கே நிறைய கவுண்டர்ஸ் நம்ம பார்ப்போம். நிறைய கவுண்டர்ஸ் இருக்கும். நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ நமக்கு எந்த கவுண்டரில் அலாட் பண்ணுறாங்களோ அந்த கவுண்டரில் போய்ட்டு நம்மளோட DS-160 ஃபார்மும் அப்பாயின்மெண்ட்டோட பேப்பரும் பாஸ்போர்ட்டும் உள்ளே கொடுத்தோம்னா அவங்க வந்து பேர் வந்து கரெக்டாக ஒரு ஸ்பெல்லிங்கை அவங்க செக் பண்ணிவிட்டு நம்மகிட்ட டேட் ஆஃப் பர்த்து ப்ளஸ்ஸு பேர் ஃபுல் நேம் கேட்பாங்க. அது எனக்கு கேட்டாங்க. சில ஆளுக்கு கேட்காமவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் பயோமெட்ரிக்கு அது ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஃபிங்கர் 4 ஃபிங்கர் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைட் ஃபிங்கர் 4 அப்புறம் 2 தம்ஸு வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அந்த கவுண்டரில் இருக்கவங்களே சொல்லுவாங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே இந்தியன்ஸ் தான். ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து சகஜமாக இருக்கலாம். ஸோ அவங்க வந்து சொல்லுவாங்க இன்றைக்கி ப்ராசஸ் முடிஞ்சிச்சு, அடுத்து எப்போ உங்களுக்கு இன்டர்வியூன்னு கேட்பாங்க. நீங்கள் அந்த டேட் சொன்னீங்கன்னா நீங்கள் அங்கே போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது பயோமெட்ரிக்கோட ப்ராசஸ் முடிஞ்சுன்னா நமக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ நமக்கு கான்சுலேட்டோட. அப்போது அங்கே போகணுன்னா அடுத்த நாள் எனக்கு வந்து மார்னிங் 7:20க்கு இருந்தது. 7:10க்கு இருந்தது எனக்கு இன்டர்வியூ. நான் வந்து 5:30 மணிக்கெலாம் நாங்கள் போய்ட்டேன். 5:30 மணிக்கே நல்ல க்ரௌடு மார்னிங்கில். நாங்கள் வெயிட் பண்ணோம். ஒரு 6:10 6:20க்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. யார் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, பர்மனெண்ட் ரெசிடெண்ட்டுக்கு அப்ளை பண்ணாங்களோ அவங்களெல்லாம் ஒரு லைனில் நிற்க வச்சாங்க. எங்களுக்கு வந்து 7:10க்கு உள்ள டைம் உள்ளவங்க வாங்கன்னு சொல்லி அவங்கள ஒரு டைமுக்கு லைனில் நிற்க வைக்காங்க. இந்த பில்டிங் கரெக்டாக இந்த அம்பானி ஸ்கொயர் அப்படின்ற கன்வென்ஷன் சென்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். நமக்கு அங்கே வந்து லைனில் நிற்க வச்சு ஒரு ஸ்டாஃப், அது இந்தியனாக தான் இருப்பாங்க. அந்த இந்தியன் ஸ்டாஃப் வந்து நம்மளோட பாஸ்போர்ட் பேக் சைடில் இருக்கிற அந்த ஸ்டிக்கரை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. நம்ம பாஸ்போர்ட்டு நம்பர் எல்லாமே வெரிஃபை பண்ணால் அங்கேருந்து நமக்கு வந்து லைன் மூவ் ஆகும் உள்ளார போகிறதுக்கு. உள்ளார போகும்போதே அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ் வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸ்மார்ட் வாட்ச்சு, ஸ்மார்ட் ஃபோனு, வேறு என்னென்ன எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இருக்கோ, பென்ட்ரைவு, CD, டிஸ்கோ என்னென்ன இருக்கோ எதுவுமே அலௌடு கிடையாது. ஸோ அங்கே டெபாசிட்டர் ஒரு சின்ன லாக்கர் மாதிரி இருக்கும், லிமிட்டட் லாக்கர்ஸ் தான்.
ஸோ அங்கே வந்து ஒரு பொருளுக்கு 50 ரூபா. நீங்கள் ஈவன் ஃபோனு தனியாக சார்ஜ் தனியாக வச்சிங்கன்னா 100 ரூபா வாங்குவாங்க. அதனால நீங்கள் அங்கே வச்சுக்கலாம். நான் வந்து எப்போவுமே நான் ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். அங்கே முடிச்சு திருப்பி நீங்கள் வெளியே லைனில் நின்றுட்டு அப்போ தான் உள்ளுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. டோர் ஓப்பன் பண்ணி டோர்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ லேடிஸ் யாரும் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ரொம்ப ஹெவி டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் செக்யூரிட்டி செக் நம்ம சேம் ஏர்போர்ட்டில் செக் பண்ணுற மாதிரியே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம உள்ளே போகணும். காலையில் நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்சாக இருக்கிறதுனால வேறு யாருமே வெயிட்டிங் ஹாலில் யாரும் இல்லை. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பேட்ச். ஸோ டைரெக்டாக நாங்கள் உள்ளார போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளார போனால் நிறைய சேர்ஸ் எல்லாம் இருந்தது. அங்கே உட்காரதுக்குலாம் டைம் இல்லை. நம்ம நேராக போயிட்டோம் உள்ளார. உள்ளே போனால் அங்கே 2 டோர் இருக்கும். அங்கே இருக்க ஸ்டாஃப் வந்து நமக்கு கைட் பண்ணுவாங்க. ஒரு சைடு இருக்கிறது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து க்ரீன் கார்டு அதுக்கு அப்ளை பண்ணுறது. இன்னொரு சைடு இருக்கிறது C1D விசான்னு. ஸோ நாங்கள் வந்து ரைட் சைடில் போனோம். அங்கே போனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கவுண்டரில் நிற்க வச்சுருந்தாங்க. ஏன்னா அங்கே பயோமெட்ரிக் வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்களை அனுப்புவாங்க. பட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில. கவுண்டர் வந்து ஒவ்வொரு கவுண்டராக ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 40 கவுண்டர் இருந்ததாங்க. நாங்கள் இப்போ நம்பர்ஸ் பார்க்குறோம். அப்போது சில ஆட்கள் வந்து இங்கிலீஷில் வந்து இன்டர்வியூ கொடுப்பாங்க. சில பேர் வந்து ரீஜனல் லாங்குவேஜில் கொடுக்குறாங்க. சில பேர் வந்து ஹிந்தி, மராத்தி, குஜராத்தியில் கொடுக்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்க கூப்பிட்டாங்க. நீங்கள் குஜராத்தி, மராட்டி இருக்கவங்களாம் வந்துடுங்க. நாங்கள் வந்து இங்கிலீஷ்னால எங்களை தனியாக ஒரு லைனில் கூப்பிட்டு போனாங்க. என்னோடய கவுண்டர் நம்பர் 28. எனக்கு முன்னாடி 2 பேர் இருந்தாங்க. ரொம்ப படபடப்பாக தான் இருந்தது. ஏன்னா என்ன கேட்பாங்க, என்ன செய்வாங்க என்னன்னு தெரியல. என்னோடய டர்ன் வந்தப்போ நான் போனேன். போயிட்டு நான் கொடுத்தது வந்து ஒன்லி பாஸ்போர்ட்டு, DS-160, அப்பாயின்மெண்ட் லெட்ரு, என்னோட கவர் லெட்ரு. பட் அவர் திரும்பி என்கிட்ட கொடுத்துட்டார். கவர் லெட்ரு இது அப்பாயின்மெண்ட் லெட்டரும் DS-160 கொடுத்துட்டார். ஒரு இதனோட கம்பெனி கவர் லெட்டர் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டார். CDC கேட்டார். நான் சொன்னேன் CDC அப்ளை பண்ணியிருக்கேன், இந்த வாரத்தில் நான் ரிசீவ் பண்ணிடுவேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்கிட்ட ஒன்று கேட்கல. அதுக்கப்புறம் அவர் சிஸ்டத்தை பார்த்துக்கிட்டே கொஸ்டின் கேட்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு கொஸ்டின். எத்தனை வருஷம் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க? நான் வந்து செப்டம்பரில் கத்தார்லேருந்து வந்திருந்தேன். ஸோ செப்டம்பருக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அதுலேயும் சொன்னேன். அதுக்கப்புறம் எவ்வளோ வருஷம் வெளிநாட்டில் இருந்தீங்க, எந்தெந்த கண்ட்ரியில் இருந்தீங்கன்னு கேட்டாங்க. அதை சொன்னேன். அதுக்கப்புறம் வேறு எந்த கொஸ்டினும் இல்லை. சொன்னார் யுவர் விசா ஹாஸ் பீன் அப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரெசிப்ட் எதுவும் கொடுக்கல. அதோடு இன்கேஸ் யாருக்கு ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா அவங்க வந்து பாஸ்போர்ட்டோடு ஒரு ரெடிமேடு பேப்பர் அவங்க ஆக்சுவலாக பிரிண்டட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஸ்டாண்டர்டாக பிரிண்டட் பண்ணி அந்த பேப்பரை வந்து நமக்கு ஹேண்ட் ஓவர் கொடுக்குறாங்க. அதில் வந்து ரீசன் இருக்கும். நம்ம சொன்ன ஆன்சர்ஸும் நம்ம கொடுத்த DS-160 இருக்கிறது ஆன்சருக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்கிற மாதிரி வருது. ஸோ நீங்கள் ட்ரெஸ்ஸிங் வந்து ரொம்ப கோட்டு ஷூட்டு அதெல்லாம் போடணுன்னு ஒன்றும் அவசியம். ஜஸ்ட் ஃபார்மல் இருந்தால் போதும். டையெல்லாம் வந்து அவங்க பார்க்குறது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தான் நம்மளை பார்ப்பாங்க. அந்த ஒரு கிளான்ஸில் நம்ம ரொம்ப அட்டையர் பண்ணணும் ஒன்றும் தேவையில்லை. அட்டென்ஷன் எடுக்கணும்னு ஒன்றும் தேவையில்லை. ஸோ இது மட்டும்தான். இது முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரப்போ நான் ஸ்டாஃபுக்கிட்ட கேட்டேன், அவ்வளோதானா வேறு எதுவும் இருக்காங்க? இல்லை அவ்வளோதான் சொன்னாங்க. நான் வெளியே வந்துட்டேன். எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து மெயிலில் வந்து ஒரு லிங்க் இருக்கும் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு. நம்ம அந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற லிங்கை போய் கிளிக் பண்ணி அதில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுத்தோம்னா நம்ம விசா அப்ரூவ்டு ஆகிடுச்சுன்னா அன்றைக்கி உங்களுக்கு அப்ரூவ்டுன்னு உடனே காமிக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நீங்கள் திருப்பி அதே இதை செக் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸு அதில் உங்களுக்கு இஷ்யூடுன்னு ஸ்டேட்டஸ் காமிக்கும். ஸோ இஷ்யூடு ஸ்டேட்டஸ் வந்துருச்சுனால உங்களோட விசா ஆல்ரெடி ஸ்டாம்பிங் ஆயிடுச்சுன்னு இருக்கும். ஒன்ஸ் ஸ்டாம்பிங் ஆனதுக்கப்புறம் மேபி 5 to 7 days அதுக்குள்ளார வந்து அவங்களோட பாஸ்போர்ட் வந்து நீங்கள் டெலிவரி கேட்டிருந்தீங்கன்னா உங்களோட டெலிவரி அட்ரஸ்க்கு அனுப்புவாங்க. அப்படி இல்லைன்னா கலெக்ஷன் இருந்தால் கலெக்ஷனுக்கு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எப்போ அவங்க டெலிவரி அட்ரஸ் போடுறாங்களோ உங்களோட மொபைலுக்கோ உங்களோட இமெயிலுக்கோ சேர்த்து 2க்குமே ஒரு மெசேஜ் வரும். அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் அதை சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் த C1D விசா இன்டர்வியூ எல்லாருக்கும்.